வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. மாணிக்கம் பூண்பார்க்கு மற்றொரு கல் வேண்டுமோ, ஆணிப்பொன் கையுறுவார்க்கு ஐயுறவு ஏன்? பேணிப்பின் செவ்வேல் வினோதன் திருப்புகழை சிந்தித்திருப்பார்க்கு எவ்வேலை வேண்டுமினி? ஆனை முகவர்க்கு இளைய ஐயா, அருணகிரி தேனனைய சொல்லான் திருப்புகழை யான் நினைந்து போற்றிடவும் நின்னை புகழ்ந்திடவும் பொற்கமலம் சாத்திடவும் ஓதிடவும் தா. அருணகிரிநாதர் திருவண்ணாமலையில் 15ஆம் நூற்றாண்டில் ஆனி மாதம் மூலா நட்சத்திரத்தில் பிறந்தார் என்று கூறுவார் ஆன்றோர். தமிழ்மொழி வடமொழி ஆகிய இருமொழிகளிலும் புலமை பெற்றவர். பிரபுடதேவ மகாராஜன் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த இவர் முருகக்கடவுள் மீது பல பாடல்களை எழுதி புகழ்பெற்ற அருளாளராவார். இவருடைய பாடல்களில் சிறந்த சொல்லாட்சி, இலக்கிய நயம், தாள நுட்பம், சந்தபேதம், இனிய ஓசை, கவித்துவம் ஆகியவற்றை காணலாம். இது இசை நூல்களில் அடங்காத தனித்தன்மை பெற்றது. ஷண்மதத்தையும் கொண்டு முருகனை நடுநாயகமாக வைத்து பாடப்பட்ட முக்தியை தரக்கூடிய பக்தி நூலாகும். ஆண்டவன் அருள் இல்லாமல் திருப்புகழ் போன்ற நூலை எழுத முடியாது. உலகில் யாராலும் எழுத முடியாத சந்தங்களை அருணகிரிநாதர் முருகன் அருள் பெற்று எழுதியிருக்கிறார். சந்த கணக்கை வைத்துக்கொண்டு தெளிவாகவும் இயற்கையாகவும் சொல்லுதல் மிகவும் அருமை. இந்த மண்ணிலே பிறந்து இங்கேயே வாழ்ந்து இங்கேயே திருப்புகழ் பாடியிருக்கிறார் என்றால் இந்த மண்ணுக்கு எவ்வளவு பெரிய மகிமை உண்டு. காலிலும் கையிலும் தலைகளை பூட்டிக்கொண்டு கூத்தாட முடியாது என்பது பழமொழி. ஆனால் இந்த மகானுடைய பாக்களோ மிகவும் கடினமான தலைகளை பூட்டிக்கொண்டு தெய்வீக கூத்தாடுகிறது என்று கூறியவர் யார் என்று ஊகிக்க முடிகிறதா? பாரதம் ஏறி பார்வலம் வந்த பாரதத்தாய் தந்த மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் தான். அருணகிரிநாதரின் திருப்புகழ் நம் செந்தமிழ் மொழிகளிலேயே உள்ள கவிதை வகைகளிலேயே மிகவும் தனிச்சிறப்பு வாய்ந்தது என்று கூறலாம். தாள நுட்பங்களும் சந்த பேதங்களும் இனிய ஓசை நயங்களும் அழகிய சொற்றொடர்களின் அடுக்குகளும் பெற்றது. சித்திர கவித்துவம் நிறைந்து இனிமையான ஓசை நலம் மிகுதியாக பெற்றது. பூர்வ பட்சிம தட்சிண உத்தர திக்குல பக்தர்கள் அற்புதம் என ஓதும் சித்திர கவித்துவ சத்தம் மிகுத்த திருப்புகழ் 16,000 பாடியிருந்தாலும் துரதிருஷ்டவசமாக 1320 பாக்களே நமக்கு கிடைத்துள்ளன. அவைகளில் 503 பாடல்களுக்கு நமது குருஜி AS ராகவன் அவர்கள் இசையமைத்து ஏராளம் பேர்களுக்கு கற்றுக் கொடுத்து அது ஆல விருட்சமாக தழைத்து வளர்ந்து இப்பொழுது பறந்து வீழ்ந்துள்ளது. திருப்புகழ் தொடங்கி 50 வருடங்கள் ஆகிய இந்த அருமையான பொன் விழா காணும் நன்னாளில் முருகனை தன் தெய்வமாக கொண்ட அருணகிரி முனிவரின் வரலாற்றை தான் காணப்போகிறோம். அற்புத திருப்புகழ் இயற்றிய அருணகிரிநாதரின் வரலாற்றினை இசை நாடகமாக சமர்ப்பிக்க என்ன பேறு பெற்றிருக்கிறோம். அன்பர்கள் அனைவரும் அருணகிரிநாதரின் ஊடே திருப்புகழ் பாக்களை நினைவு கூர்ந்து அவருடன் நாம் பயணிக்கலாம். வாருங்கள். நன்றி. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா. நன்றி கல்யாணி. இந்த கதா காலக்ஷேபத்துக்கு அறிமுகம் கொடுத்த சிறுமி பார்கவி அவர்களுக்கும் நன்றி. விபா விஸ்வநாத் நன்றி. அற்புத திருப்புகழ் ஓதுவ அருணகிரி என்னும் இந்த நாடகத்தை திருப்புகழ் அன்பர்கள் சென்னை கிளையின் பொன்விழாவில் அரங்கேற்றம் செய்வதற்கு அரும்பாடுபட்ட திருமதி உமா பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும் தமது சீடர்களை பெருந்திரளாக வரவழைத்து இதில் பங்கு பெறுமாறு செய்து பேருதவி புரிந்த ஸ்ரீமதி சித்ரா ஸ்ரீதரன் அவர்களுக்கும் நாடகத்தின் ஓட்டம் சீராக அமையுமாறு திருமதி உமா அவர்களுக்கு பெருந்துணையாக இருந்த திருமதி சித்ராமூர்த்தி அவர்களுக்கும் திரைக்கு பின்னும் முன்னும் இருந்து தொண்டு செய்த அன்பர்கள் அனைவருக்கும் இந்த தருணத்தில் அன்பு கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நாடகத்தை இனி காண்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. அற்புத திருப்புகழ் ஓதிய அருணகிரிநாதர். எமை பணி விதிக்கும் சாமி சரவண தகப்பன் சாமி என வரு பெருமாளே, புவி அதனில் எனக்குண்டாகு பணிவிடை கணக்குண்டாதல் திருவுள்ளம் அறியாதோ. முருகா 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 முருகா
முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா தருதேனுமணி கசிவாகி பொன் கடலில் தேனமுத உணர்வோரே கீழ்வரசதே பருகி பல காலும் கீழ்வரசதே பருகி பல காலும் எந்தனுயிர் காதரவுற்றருள்வாயே தம்பிதன காகவன கனைவோனே தந்தை வலத்தார் அருள்கை கனியோனே அன்ப தமக்கானனில் பொருளோனே அன்ப தமக்கானனில் பொருளோனே ஐந்து கரல் ஆனை முகப் பெருமாளே எந்தனுயிர் காதரவுற்றருள்வாயே ஐந்து கரல் ஆனை முகப் பெருமாளே வழிப்போக்கன். ஜெய ஜெய அருணாதிரி சிவய நம. ஜெய ஜெய அருணாதிரி மசிவயன. ஜெய ஜெய அருணாதிரி நம சிவய திருமூலா. ஜய அருணாதிரி சிவய நம. ஜய ஜய அருணாதிரி வசவய ஜய ஜய அருணாதிரி நம சிவய திருமூலா. நினைத்தாலே முக்தி அளிக்கும் தலமாகிய திருவண்ணாமலை மிகச் சிறப்பு வாய்ந்த சிவபெருமானின் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகும். பிரம்மாவும் திருமாலும் தங்களுக்குள் யார் பெரியவர் என்று சண்டை போட்டுக்கொண்ட பொழுது சிவபெருமான் அக்னி தூணாக அவர்கள் முன் நின்றார். அவருடைய அடியை தேடி திருமால் வராக அவதாரம் எடுத்து பூமியை குடைந்து சென்றார். பிரம்மா சிவபெருமானின் முடியை தேடி அன்ன வாகனத்தில் பறந்து சென்றார். இவர்கள் இருவராலும் சிவபெருமானின் அடிமுடியை காண முடிந்ததா? அதுதான் இல்லை. இதுவே இத்தலத்தின் புராணம் ஆகும். அப்படியா? ஆமாம். உனக்கு ஒன்று தெரியுமா? இத்தலத்தில் பல அருளாளர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். முக்கியமாக சந்தப்பாக்களுக்கு ஆதிகர்த்தாவான தவராஜ யோகி ஸ்ரீ அருணகிரிநாதர் இத்தலத்தில் பிரபுட தேவ மகாராஜன் காலத்தில் ஆனிமூலம் பௌர்ணமி தினத்தன்று பிறந்தார். இவர் எழுதிய திருப்புகழில் 16,000 இசைப்பாடல்கள் உள்ளன. இவற்றுள் 1088ற்கும் மேற்பட்ட சந்த வேறுபாடுகள் உள்ளன என்று கணித்திருக்கிறார்கள். இவரது பாடல்கள் சிக்கனான சந்த நயத்திற்கும் தாள அமைப்பிற்கும் பெயர் பெற்றவை. இவர் எழுதிய திருப்புகழில் இலக்கியமும் பக்தியும் இணக்கமாக கலக்கப்பட்டுள்ளதை காணலாம். அவர் வளர்ந்து முருகன் அருள் பெற்று பல அற்புதங்கள் செய்திருக்கிறார். அப்படியா? அற்புத திருப்புகழ் பிற்காலத்தில் நாடெங்கும் பரவிற்றா? ஆமாம் ஆமாம்.
முக்கியமாக தில்லியில் வசித்து வந்த திரு ஏஎஸ் ராகவன் குருஜி என்று எல்லோராலும் அன்புடன் அழைக்கப்படும் அவர் 503 பாடல்களுக்கு ராகம் தாளம் அமைத்து பல அன்பர்களுக்கு கற்றுக் கொடுத்து ஆல விழுதாய் வளர்ந்து பரவி ஆயிரக்கணக்கான அன்பர்களை தயார் செய்தார். அவர்களும் குருஜி என்று அன்பாக கூப்பிடுகிறார்களே. இன்று சென்னையில் குருஜி திருப்புகழ் தொடங்கி 50 வருடங்கள் பூர்த்தியாகின்றன என்றால் குருஜியின் மகிமையையும் திருப்புகழின் மகிமையையும் பார்த்து கொள்ளேன். நான் குருஜியை பார்க்காவிட்டாலும் அரூபமாக இருக்கும் அவருக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, இப்பொழுது அருணகிரிநாதரை பற்றிய சில நிகழ்ச்சிகளைத்தான் சொல்லுங்களேன். சரி, இதோ வருகிறாரே. அவர்தான் சனியூர் என்ற ஊரில் பிறந்த புலவர் வில்லிபுத்தூரார். கையில் குரடோடு வருகிறார் பாருங்கள். ஆஹா, இந்த குரடை வைத்துக்கொண்டு என்னிடம் புலமையில் போட்டி போட்டு தோற்ற எவ்வளவு புலவர்களுடைய காதுகளை அறுத்து இதோ பாருங்கள் மாலையாக போட்டு கொண்டிருக்கிறேன். எனக்கு அருணகிரிநாதரை வெல்ல வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. அதோ அருணகிரிநாதர் வருகிறாரே. இதோ அருணகிரிநாதரே வருகிறாரே. பாதனே மிக பிரசித்தி பெற்று இனிது உலகேழும் யானாக நாம அற்புத திருப்புகழ் தேனூர ஓதி எத்திசை புறத்தினும் ஏழேவு ராஜதத்தினை பணித்ததும் மறவேனே முருகா. ஆஹா, வில்லிபுத்தூரார் இங்கிருக்கிறாரே. அவர் செய்யும் தகாத செயலை தடுக்க உதவி செய் முருகா. வணக்கம் அருணகிரிநாதரே, உங்களைத்தான் நினைத்துக் கொண்டிருந்தேன். அப்படி என்ன நினைத்து கொண்டிருந்தீர்? என்னை வம்புக்கு இழுத்து போட்டி போடலாமா என்று நினைத்தீரா? அப்படியானால் முருகன் அருளால் தொடங்கலாமே. சரி, நான் பாடும் பாடலுக்கு தாங்கள் பொருள் கூற வேண்டும். தவறினால் தாங்கள் மற்ற புலவர்களுக்கு செய்வது போல் தங்கள் செவிகளை அறிந்து விடுவேன். சரிதானே? சரியாக சொன்னீர். பாடலை தொடங்குங்கள். இவ்வாறாக போட்டி தொடங்கியது. அருணகிரிநாதர் கந்தர் அந்தாதி பாடல்களை கூற வில்லிபுத்தூரார் பொருள் கூறிக்கொண்டே வந்தார். ஆனால் 54வது பாடலுக்கு பொருள் சொல்ல முடியாமல் திணறிவிட்டார். அப்படியா? யார் வென்றார்கள்? இப்பொழுது பார்க்கலாமா? கேளுங்கள். இந்த பாடல் தான் அந்த 54வது பாடல். திதத்த தத்தித்த திதி தாதை தாத துத்தி தத்தி தா தித தத்து அத்தி ததி தித்தித்ததே தூ துதித்து இதத்து ஆதி தத்தத்து அத்தி தத்தை தாத தீதே துதை தாது அதத்தூதி தத்து அத்து அத்தி தித்தி தீ தீ திதி துதி தீ தொத்ததே. மன்னிக்கவும், எனக்கு பொருள் தெரியவில்லை. என் காதை குருடு கொண்டு அறிந்து விடுங்கள். முருகா, இதன் பொருளை உங்களுக்கு சுருக்கமாக கூறுகிறேன், கேளுங்கள். நடராஜமூர்த்தியாகிய சிவபெருமானும் பிரம்மனும் இடைச்சேரியில் தயிர் உண்டு பார்க்கடலையும் ஆதிசேஷனையும் பாயலாக கொண்டு யோக நித்திரை செய்யும் திருமாலும் வணங்குகின்ற ஆனந்த முதலே தேவயானியின் தாசனே, ஜரண மரணத்திற்கு இடமாய சப்ததாதுக்கள் நிறைந்த பொல்லாத இந்த உடம்பு தீயினால் தகிக்கப்படும் பொழுது உன்னை துதித்து வந்த என் சித்தத்தை உன்னுடைய திருவடிக்கே நீ ஆட்படுத்த வேண்டும். ஐயா, என் நோக்கம் தங்களை தண்டிக்க வேண்டும் என்பதில்லை. இனி நீங்கள் இது போன்ற போட்டி வைக்கலாகாது. ஆஹா, தாங்கள் கருணைக்கு அருணகிரி. சரி, வா, நாம் கோவிலுக்கு போகலாம். சரி, போகலாம். அரசே, வணக்கம். வணக்கம். தாங்கள் ஏதோ சொல்ல வேண்டும் என்று கூறினீர்களே, அது என்ன?
அதனால் தான் அருணகிரிநாதரையும் வரவழைத்தேன். ஆம் அரசே, அருணகிரிநாதர் முருகன் மேல் பற்றும் பக்தியும் கொண்டிருக்கிறார். ஆனால் முருகன் அவர் மேல் பற்று வைத்திருக்கிறார் என்பதை எப்படி நம்புவது? அதனால் அவர் நித்தம் வணங்கும் அழகன் முருகனை சந்த சபைதனில் எல்லோர் உளம் உருகவும் வரவழைத்தால் நலமாக இருக்கும் அல்லவா? நாடறியும்படி கூப்பிடும் அவர் திறமையும் மக்கள் கண்டு கொள்ளலாம். அருணகிரியே, தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? வணக்கம். இதில் கூறுவதற்கு என்ன இருக்கிறது அரசே? அமைச்சர் தன் இஷ்ட தெய்வத்தை வரவழைத்தால் நானும் என் பாடலின் மகிமையால் முருகனை சபையினில் வரவழைக்கிறேன். இது திண்ணம். நன்று அமைச்சரே, அதற்கு வேண்டியவற்றை முன்னிருந்து செயல்பட்டு தாங்கள் தான் ஏற்பாடு செய்யல் வேண்டும். நன்றி அரசே. நாளை குறிக்க நான் ஏற்பாடுகள் செய்கிறேன். மக்கள் கூடியிருக்கிறார்கள். கோபுரம், மலை, தூண். உமா அவர்களின் பெருமுயற்சியால் ப்ராப்ஸ் எல்லாமே ரெடியாக குழந்தைகளுக்காக வந்து காத்துன்றிருக்கு. அப்படியே அவ்வளவு ஒரு கடின உழைப்பு அதன் பின்னால் பார்க்கலாம். இரவு பகல் பல காலும் இகடிசை மொத்தமே கூறி மதனை தெளிவாக திருவருளை தருவாயே. பரகருணை பெருவாழ்வே பரசிவ தத்துவ ஞான அரணருள் சற்புதல்வானே அருணகிரி பெருமாளே. இயலிசை முத்தமிழ் கூறி திறமதனை தெளிவாக திருவருளை தருவாயே அருணகிரி பெருமாளே. மக்கள் முன்னிலையில் தங்கள் போட்டியை ஆரம்பிக்கலாமே. நான் காளி உபாசகன் என்பது எல்லோருக்குமே தெரியும். இப்பொழுது காளியை வரவழைக்கிறேன், பாருங்கள். ஏனோ அம்பிகை வருவதற்கு தாமதமாகிறதே. அருணகிரிநாதரே, தாங்கள் இந்த சபையில் முருகனை வரவழைக்க வேண்டுகிறேன். அப்படியே ஆகட்டும். இருவர் மயலோ அமளி விதமோ என்னென்ன செயலோ அணுகாத இருடி அயன்மால் அமரர் அடியார் இசையும் ஒலிதான் இவை கேளா. ஒருவன் அடியேன் அலரும் மொழிதான் ஒருவர் பரிவாய் மொழிவாரோ. உனது பதத்தோள் புவனகிரிதான் உனது கிருபாகரம் ஏதோ. கண்கொள்ளா காட்சி, அருமையான காட்சி. தரணியில் அரணிய மூரணி இரணியன் உடல் தனை நக நுதிகொடு சாடொங்கு நெடுங்கிரி ஓடேந்து பயங்கரி தமருக பரிபுர ஒலிகொடு நடனவில் சரணிய சதுர்மறை தாதாம்புய மந்திர வேதாந்த பரம்பரை சரிவளை விரிசடை எரிபுரை வடிவினள் சததள முகுளித தாமாங்குசமெந்திரு தாளாந்தர அம்பிகை தருபதி சுரரோடு சருவிய அசுரர்கள் தடமணி முடி பொடி தானாம்படி செங்கையில் வாழ் வாங்கிய சங்கரி இரண கிரண மடமயில் மிருகமத புலகித இளமுலை இளநீர் தாங்கி நுடங்கிய நூல் போன்ற மருங்கினள் இறுகிய சிறுபிறை எயிருடைய மபடர் எனதுயிர் கொளவரின் யான் ஏங்குதல் கண்டெதிர்த்தான் என்று கொளும் குயில். அதல சேடனார் ஆட அகில மேரு மீதாட. அதல்ல சேடனாராட அகில மேரு மீதாட
காளி தானாட அபின காளி தானாட அவளோடன்று அதிரபீசி வாதாடும் விடையில் ஏறுவார் ஆட அருகு பூத வேதாடம் அவையாட மதுரவாணி தாட மலரில் வேதனாராட மகளினோனுளோராட மறுபு வாழுளோராட மதியாட மதசமாமியார் ஆட நெடிய மாமனாராட மயிலும் ஆடி மயிலும் ஆடி ஆடி வரவேணும் கதை விடாத தோழிமர் எதுகொள்வாழியால் கருதலார்கள் மாசேனை பொடியாக கதறு காலி போய் மீள விஜயன் ஏறு தேர் மீது கனகவேத கோடுதி மோதும் உததி மீதிலே சாயும் உலகமூடு சீர்பாத் உவனம் ஊர்தி மாமாயன் மருகோனே உதயதாம மார்பான பிரபுட தேவ மாராஜன் உளமுமாட வாழ்தேவ திருமாளே மயிலும் ஆடி நீ ஆடி வரவேணும் 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 முருகா. ஆஹா, கண்கொள்ளா காட்சி, கண்கொள்ளா காட்சி, அருமை அருமை. இந்த ஒளி என் கண்களை என்னவோ செய்கிறதே, தாங்க முடியவில்லையே. அருணகிரிநாதரே, வெற்றி உங்களுக்குத்தான். நன்றி அரசே, எல்லாம் முருகன் திருவருள். வழிப்போக்கன் நம்ம திருப்புகழ் பாக்களுக்கு தான், இசை வழிபாட்டுக்கு தான் கை தட்டக்கூடாதுன்னு சொன்னோம். இதுக்கெல்லாம் நன்னாவே கை தட்டலாம். அருணகிரிநாதரின் பெருமைதான் என்ன? அவருடைய வரலாறு பற்றி சிறிது சொல்லுங்களேன், யாவருமே கேட்கலாம்.
இவரது சரித்திர விஷயங்கள் யாவும் திருப்புகழ் நூல்களில் உள்ள சான்றுகள் வழியாகவும் பின்வந்த பெரியோர்கள் இவரை பற்றி கூறிய விஷயங்களாலும் நமக்கு தெரிகிறது. உலா, கலம்பகம், கோவை, தேவாரம், திருமந்திரம் போன்ற அநேக நூல் வகைகளை கற்று தெரிந்திருந்தாலும் பெரியோர் கூறிய நன்னெறியை பயிலாது வீணாக காலம் கழித்தேன் என்று தன்னையே நொந்து கொள்வார் அருணகிரிநாதர். கூர்வேல் விழி மங்கையர் கொங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் எண்ணுமதோ என்றும் சிங்கார மடந்தையர் தீ நெறி போய் மங்காமல் எனக்கு வரம் தருவாய் என்றும் முருகவேளை பலவாறு வேண்டிக்கொண்டு திருவண்ணாமலை பெரிய கோபுரத்து வடவாயிலில் தவ நெறியில் அமர்ந்தார். ஓ, அப்படி தவ நெறியில் அமர்ந்தாரா? ஆம், இருந்தாலும் மகமாயை களைந்திட வல்ல பிரான் முகம் மாறும் ஒழிந்தும் ஒழிந்திலனே அகமாடை மடந்தையர் என்று அயரும் ஜகமாயையுள் நின்று தயங்குவதே என பிரமித்து தமது பிறவியை வெறுத்து, முருகா, நான் ஏது பிழை செய்தேன், எனது உயிரை விடுவதே உத்தமம் என்று நினைத்து அருணை கோபுரத்தின் உச்சியிலிருந்து விழுந்து உயிரை மாய்க்க துணிந்தார். ஆஹா, அப்புறம் என்ன ஆயிற்று? ஒருவருமே காப்பாற்றவில்லையா? பொறு, நான் சொல்வதை கேள். முருகா, காப்பது உன் கடன் என்று கூறி தலைகீழாக விழுந்தார் அல்லவா? இவரது முன் செய்வினையின் பயனாக வடக்கு கோபுரத்தில் கோயில் கொண்டுள்ள முருகன், அதாவது ஆடக விசித்திரகன கோபுர முகப்பில் அருணாபுரியில் நிற்கும் அடையாளக்காரனான முருகன் அகமதை எடுத்த சேமம் இதுவோ என்று அடியனும் நினைத்து நாளும் உடல் உயிர் விடுத்த போதும் அணுகி மொழியும் அடியார்கள் கோடி குறை கருதினாலும் வேறு முனிய அறியாத பெருமாளாகிய முருகன் இவரை தாங்கி பிடித்து கீழே கிடத்தி அருணகிரிநாதா என்று அழைத்தார். பொழுது அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஆஹா, கேட்கவே இன்பமாக இருக்கிறதே, மேலே சொல்லுங்கள். அப்புறம் என்ன, ஆணவ அழுக்கடையும் ஆவியை விளக்கி அனுபூதி அடைவித்ததொரு பார்வைக்காரன் என்பதற்கிணங்க ஸ்பர்ச தீட்சையும் நயன தீட்சையும் அருளினான் முருகன். யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? அது மட்டுமா கிடைத்தது? வேற என்னவெல்லாம் கிடைத்தது? உனக்குத்தான் தெரியுமே. அவனுடைய கடைக்கண் பார்வை கிடைத்தால் என்னென்ன கிடைக்கும் என்று சொல் பார்க்கலாம். ஓ, தெரியும். அலைக்கடல் வளைந்துடுத்து எழுபுவி புறந்திருக்கும் அரசென நிரந்தரிக்க வாழலாம். அழகை அரசன் தனக்கும் அமரர் அரசன் தனக்கும் அரசென அறம் செலுத்தி ஆளலாம் என்று தொடங்கி என்ன நற்பெயர்கள் கிடைக்கும் என்று கடைக்கண்ணியல் வகுப்பில் அருணகிரிநாதர் ஒரு பட்டியலே போட்டிருக்கிறாரே. சரி, சரியாகத்தான் சொன்னாய். தீயவை புரிந்தாலும் குமரவேள் பண்டை வினை கொண்டு உழன்று வெந்து விழுகின்றல் கண்டு பங்கைய பதங்கள் தந்து என்று சொல்வதற்கு ஏற்ப திருவடி தீட்சையும் அருளினார். குமர குருபர குணதர என்ற பாட்டில் இது வருகிறது, பார்த்து கொள்ளேன். பிறகு அருணை நகர்மிசை கருணையோடு அருளிய பரம ஒரு வச்சனமாகிய சும்மாயிரு சொல்லற என்ற உபதேசத்தை அவர் காதில் ஓதினார் என்றால் பார்த்து கொள்ளேன். தீயவை புரிந்தாரேனும் குமரவேள் திருமுன் உற்றால் தூயவராகி மேலே தொல்கதி அடைவர் என்று கந்தபுராணம் சொல்கிறதே. அட, எல்லாம் தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறாயே, நன்று. மேலும் கேள். சரி, சும்மா இரு சொல்லற என்றால் என்ன பொருள்? சும்மா இரு என்றால் எந்த சொல்லையும் பேசாது மௌனமாக இருக்க வேண்டும். அந்த மௌனம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் தெரியுமா உனக்கு? ஆமாம், அருணகிரிநாதரே சொல்லி இருக்கிறாரே, நீங்கள் அதனை சொல்லுங்களேன். சொல்கிறேன் கேள். சொன்ன கிரௌஞ்சகிரி ஊடுருவத் தொலைத்த வைவேல் மன்னா, கடம்பின் மலர் மாலை மார்பா, மௌனத்தை உற்று நின்னை உணர்ந்து எல்லாம் ஒருங்கிய நிர்குணம் பூண்டு என்னை மறந்திருந்தேன், இறந்தே விட்டது இவ்வுடம்பே, உடலும் மனமும் வேறு வேறாகிவிடும் என்பதைத்தான் இவ்வாறு அவர் சொல்லி இருக்கிறார். ஆமாம்,
எனக்கு ஒரு திருமந்திரம் தெரியும், சொல்லட்டுமா? சொல்லேன், எல்லோரும் தெரிந்து கொள்ளலாமே. சொல் சொல். மன்மனம் எங்குண்டு வாயுவும் அங்குண்டு, மன்மனம் எங்கில்லை வாயுவும் அங்கில்லை, மன்மனத்துள்ளே மகிழ்ந்திருப்பார்க்கு மன்மனத்துள்ளே மனோலயமாமே. ஆமாம், பகலிரவு இல்லாத ஒளி வேளியில் மேன்மை பகரும் அதிகார பெருமான் ஆயிற்றே நம் முருகன். சும்மா இரு என்று முருகன் சொன்னார் அல்லவா, அக்கணமே மாய துர்க்குணம் வேறாகி நின்றார் அருணகிரிநாதர். ஆமாம் ஆமாம், பக்குவ ஆச்சார என்ற பாடலில் வருகிறதே, எனக்கு தெரியும். இப்படி கூறி விட்டு முருகன் மறைந்து விட்டார். அப்புறம் என்ன ஆயிற்று? அப்புறம் என்ன, முருகன் சொற்படியே அருணகிரிநாதர் 12 ஆண்டுகள் நிஷ்டானுபூதியில் இருந்தார். இரவு பகல் போன ஞான பரம சிவயோக தீரம் என மொழியும் வீசு பாச கனகோப யம கடலை மோது மோன உரையிலுபதேச வாழை எனது பகை தீர நீகும் அருள்வாயே, எனது பகை தீர நீகும் அருள்வாயே. காட்சி 6. முருகன், அருணகிரிநாதர், பிள்ளையார். முருகன் நிஷ்டையிலிருந்து அருணகிரிநாதரை எழுப்பி அருணகிரிநாதருக்கு காட்சி கொடுத்து முத்து என்று முதல் எடுத்து கொடுத்தார். முத்து முத்து முத்து. முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முத்திக்கொரு வித்து குருபராய் என ஓதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்து இருவரும் 30 முவர்க்கத் தமரரும் அடிபேண 10 தலை தத்த கணிதொடு ஒற்றை கிரி மத்தை பொருது ஒரு பட்டப்பகல் வட்ட திகிரியில் இரவாக பக்தர்க்கு இரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்தொடு ரட்சித்தருள்வதும் ஒரு நாளே. நிஷ்டை. வயலூருக்கு வா. வயலூருக்கு போயின்னு இருக்கார். முருகனை காணோமே என்று கவலைப்படாதே, அதோ அங்கு இருக்கிறான் என் தம்பி முருகன். சரி, என் தம்பியை வைத்து பாடுவாயாக. எப்படி பாட வேண்டும் தெரியுமா? ஒரு பட்டியல் தருகிறேன். மயில், கடப்ப மாலை, வேல், சேவல், சிறிய திருவடிகள், 12 தோள்கள், இதனுடன் வயலூரையும் வைத்து உயர்ந்த திருப்புகள் பாக்களை விருப்போடு சொல்லுக. பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பக்ஷி எனும் உக்ர துரகமும் நீப பக்குவ மலர்த்தொடையும் வழிபோக்கன். அக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருள்கை வடிவேலும் திக்கதும் அதிக்கவரு குக்குடமும் ரக்ஷை தரிசிற்றடியும் முற்றிய 12 தோளும் செய்ப்பதியும் வைத்து உயர் திருப்புகழ் விருப்பமொடு செப்பு என எனக்கு அருள்கை மறவேனே. இது மட்டும் பாடியிருக்கிறார் என்று நினைக்காதே. மேலும் உம்பர்தரு, கைத்தல நிறைகனி, நினது திருவடி போன்ற பாடல்களை அருணகிரிநாதர் பாடினார். அதற்கு பிறகு தலம் தலமாக சென்று பாடினார். உன கமலப்பதம் நாடி உருகி உழத்தமுதூர உனது திருப்புகழ் ஓத அருள்வாயே முருகன். முருகா முருகா, இதோ வந்து அன்பனே, உன் பக்திக்கு மெச்சினேன். நீ பந்தனை நல்லூரில் சந்த தமிழ் சொரிந்து பாடவும் அருள் தாராய் என்றும்
திருவிடை மருதூரில் மதுரகவி அடைவு பாடி வழிபாடு சேரும் அருள் தந்திடாதோ என்றும், கும்பகோணத்தில் சித்திர தமிழால் உன் செம் பொன் ஆர்வத்தை பெறுவேனோ என்றும், சப்தஸ்தான திருப்புகழில் திருப்புகழ் தனிய ஓகையில் ஓத எனக்கு அருள் புரிவாயே என்றும் வேண்டினாய். அவ்வாறே சந்த திருப்புகழ் பாக்களை மெய் அன்போடு குளிர்ந்த உவகை வெள்ளத்தில் திளைத்து பாடும் வரத்தை நாம் அருளினோம். நீயும் நித்தம் அவைகளை பாட வேண்டும். யாம் உறைவிடம் விராலிமலை, நீ அந்த தலத்துக்கு வருவாயாக. தாமரையின் மட்டு வாசமலர் ஒத்த தாளினை நினைப்பில் அடியேனை தாதவிழ் கடுக்கை நாகமகிழ் கற்பதாரு என மெத்திய விராலி மாமலையில் நிற்ப நீ கருதியுற்று வாயென அழைத்து என் மனதாசை மாசினை அறுத்து ஞான அமுதளித்த வாரம் இனி நித்தம் மறவேனே முருகா. விராலிமலைக்கு வா என்று முருகன் சொன்னதன் பேரில் முருகன் வேடனாக வந்து வழிகாட்ட அருணகிரிநாதர் விராலிமலைக்கு சென்றார். அங்குதான் அஷ்டமா சித்திகள் பெற்றார். வாதனை தவிர்த்த குருநாதனும் வெளிப்பட மகாடவியில் நிற்பதோர் சகாயக்காரனே. கல்லி நின்றும் நார் உரித்தது போல என் நெஞ்சக்கன கல்லை கனியாக்கி எனக்கு அமிர்த பதவி அளித்த பெருமாளே. வயற்பதி மன்னா, கல் நார் உரித்த என் மன்னா, உன்னை நான் என்றும் மறவேனே. அருணகிரிநாதர் 6 படை வீடுகளுக்கு சென்றது பற்றி இப்பொழுது கூறுகிறேன், வா பார்க்கலாம். திருப்பரங்குன்றம். இதுதான் திருப்பரங்குன்றம். இங்குதான் முருகன் இந்திரன் மகளான தேவசேனியை மணந்து கொண்டார். உனை தினம் தொழுதிலன் உனது இயல்பினை உரைத்திலன் பல மலர் கொடு உன் அடியினை உறப்பணிந்திலன் ஒரு தவமிலன் உனது அருள் மாறா உள்ளத்துள் அன்பினர் உறைவிடம் அருகிலன் விருப்பொடு உன் சிகரமும் வலம் வருகிலன் உவப்பொடு உன் புகழ் துதி செய்ய விழகிலன் மலை போலே கனைத்தெழும் பகடது பிடர் மிசைவரு கருத்த வெஞ்சின மரளிதன் உழையினர் கதித்தடர்ந்தெறி கயிரடு கதை கொடு பொறுபோதே கலக்குறும் செயல் ஒழிவர அழிவுறு கருத்து நைந்து அலமுறு பொழுது அளவை கொள் கணத்தில் என் பயமர மயில் முதுகினில் வருவாயே முருகா. இப்பொழுது திருச்செந்தூர். முருகா, கடம்பும் மகுடமும் செங்கையும் வேலும் ஆறுமுகமும் 12 கண்களும் குளிர்ந்த பேரொளியாய் விளங்குபவனும் தண்டை வெண்டயம் கிண்கிணி சதங்கை கழல் சிலம்பு என்னும் ஆபரணங்களும் திருவடிகளில் கண கணென்று ஒலிப்பதுமான நினது குழந்தை கோலம் நடன கோலம் என் கண் குளிர எந்த வேளையும் சந்தித்தல் வேண்டுமப்பா. தண்டயணி வெள்ளையும் கிங்கிணி சதங்கையும் தன் கடல் சிலம்புடன் கொள்கவே நின் தந்தையினை உள்வறிந்து இன்பபுரி கொண்டு நன் சந்தோஷமடைந்து நின் அன்பு போல கண்டுர கடம்
தாயும் தன்கழ சிலம்புடன் கொஞ்சவே. இந்த செந்தில் நகர் எப்படிப்பட்டது தெரியுமா? ஜலம் தழுவு செந்தில், செஞ்சொற் புலவர்க்கு அன்புற்ற திருச்செந்தில், தென் திசை தென்றல் வீசும் பொழில் செந்தில், மனோகர செந்தில், கைலை மலை அணைய செந்தில் பதி, சம்பு புகழ் செந்தில், செஞ்சொற் புலவர்கள் சங்க தமிழ் தெரி செந்தில் பதி, வாரிதி நீர் பரந்த சீரலைவாய் சுந்தரமான செந்தில். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இத்தலத்தில் அருணகிரிநாதர் 83 பாடல்கள் பாடியிருக்கிறார். இப்பொழுது பழனியை காணப்போகிறோம். கடலை பொறியவரை பல கனி கடை நுகர் கடின குட உதர விபரீத கரட தடமு மத நளின சிறு நயன கரிணி முகவரது துணைவோனே வடவரையின் முகடு அதிர ஒரு நொடியில் வலம் வரு மரகத மயில் வீரா மகபதி தரு சுதை குரமினொடிருவரும் மருவு சரசவிட மணவாளா அடல் அசுரர்கள் குல முழுதும் மடிய புயல் அமர சிறையை விட எழுமீரும் அருண கிரண ஒளி ஒளிரும் அயிலை விடும் ஹரஹர சரவண பவலோலா படல உடுபதிய இதழி அணி சடில பசுபதி வரணகி அழகான பழனிர் மலையருள் செய் மழலை மொழி மதலை பழனி மலையில் வரு பெருமாளே பழனிர் மலையருள் செய் மழலை மொழி மதலை பழனி மலையில் வரு பெருமாளே பழனி மலையில் வரு பெருமாளே. அபகார நிந்தை பட்டு உழலாதே, ஜெபமாலை தந்த சத்குருநாதா. அது போட்டு உபதேச மந்திர பொருளாலே உனை நான் பெறுவேனோ. சடலனை சௌந்தரிக முக பதமொடு மயில் ஏறி தழைந்த சிவசுடதனை என மனதினில் அழுந்த உரை செய்ய வருமுக நகையொளி தழைந்த நயனமும் இருமலர் சரணமும் மறவேனே முருகா. நுகர் வித்தகமாகும் என்று உமை மொழியில் பொழி பாலை உண்டிடும் இளையோனே, உனது தண்டை அணி பாதம் என் தலைமிசை அணிந்து அழுது அழுது உன் அருள் விரும்பி இனிய புகழ்தனை விளம்ப அருள் தாராய் பழனி ஆண்டவனே, ஜபமாலை தந்த சர்க்குருநாதா. ஏரக பொறுப்பில் பூத்த பெருமாளே, கந்த பொழில் திகழ் குருமலை மருவிய காவேரி வடகரை சாமி மலையுரை தம்பிரானே, கேசவன் பரவு குரு மலையில் யோகத்தமர்ந்த சுவாமி மலை மிசை விளங்கு தேவர் பெருமாளே, திரியேரகத்தில் உறைவா உமைக்கோர் சிறுவா மதி நிழலிடும் சுவாமிமலை வாழ்வே, மிக நிலாய் எரித்த அமுத வேணி நிற்க விழை சுவாமி வெற்பில் உறைவோனே, வியாழ கோத்திரம் மருவிய மருகோனே, காமியத்தழுந்து இளையாதே காலர் கை படிந்து மடியாதே, ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊறி ஓவியத்தில்
அந்தம் அருள்வாயே. கருணை பொழி கமல முகம் ஆறும் இந்துளம் தொடை மகுட முடியும் ஒளிர் நூப்புறம் ஷரண் கலன் கலன மயிலின் மிசை ஏறி வந்து உகந்தியனே ஆழ்வாய். மிகுத்த கனமதுரு நீள் சவுக்கிய சகல செல்வ யோக மிக்க பெருவாழ்வு தகைமை சிவஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும். நெய்த்த வடிவேலா தருணம் இதையா, உதவி புரிய தருணம் இதையா. அடுத்தது திருத்தணி. முருகனும் வள்ளியும் காதல் புரிகின்றார்கள். இங்கு கோலாட்டமும் உண்டு. இருமலு ரோக முயலகன் வாதம் எரிகுண நாசி விஷமே. இருமலு ரோக முயலகன் வாதம் எரிகுண நாசி விஷமே. நீரிழிவு விடாத தலைவலி சோக எழுகளமாலை இவையோடு திருவகிரிலை எரிகுலை சூலை பிறவிகள் தோறும் எனை நலியாதபடி உலதாள்கள் அருள்வாயே. எற்றிய திருச்சலதி சுற்றிய திருத்தணியில் எப்பொழுதும் நிற்கும் முருகோனே. குரத்தியாரை மயக்கி அணைத்து உள மகிழ்ச்சியோடு திருத்தணி பற்றிய பெருமாளே. திணைப்புனத்து இரு தனகிரி குமரி நல் குரத்தி முத்தொடு சசி மகளோடு புகழ் திருத்தணிப்பதி மலைமிசை மேல் திகழ் கந்தவேளே. பச்சை வேப்பனவை கொச்சை வேட்டுவர் பதிச்சி தோள்புணர் தணியில் வேளே. வழிப்போக்கன் பெண் ஆண் இருவரும் வர வேண்டும். நீ சொல்ற இந்த தலத்தில் சூரசம்மாரம் கிடையாது என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த தலத்தில் தானே முருகன் வள்ளியை திருமணம் செய்து கொண்டான். ஆமாம், அவன் காதல் லீலைகளை பார்க்கலாமா? வதன சரோருக நயன சிலிமுக வள்ளி புனத்தில் நின்று வாராய் பதி காதம் காதரை ஒன்றும் ஊரும். இப்பொழுது குரத்தி கூட்டத்தை பார்க்கலாம். மதன சரோருக நயன சிலே முகமல்லி புனத்தில் நின்று ஆராய் பதி காரம் காதரை ஒன்றும் பயனும் ஒரே திட என ஒரு காவிட வல்லபமற்றெழுந்து மாலாய் மடல் ஏறும் காமுகையம்பிரானே. இதவிய காணி வைத்ததையன வேடுவன் நீரிடும் எச்சுகிற சீலாசலமாடும் தூயவமைந்தா நாளும் இளையவ மூதுரை மலை கிழவான வெள்ளமெலக்கலது நூறாயிரமேகம் சாதம் பொழித்தவாதான் கதை கன சாபதி கிரிவளை வாழோடு கைவசிவே அனந்த கோபால மகிவன் தேவி மகிழ்ந்து வாழ கயிறோடு தூகலம் உருள உலாவிய கள்வனரப்பயந்து ஆகாய கபாலம் தீர நிமிர்ந்து நீள விதரணமாவலி
எப்படி முருகன் காதல் வயப்பட்டான்? சொல்கிறேன் கேள். நாரதன் அன்று சகாயம் மொழிந்திட நாயகி பைம்புனம் அது தேடி நாணம் அழிந்து உருமாறிய வஞ்சக முருகன் வனசரமானுக்கு உகந்து புனமிசை ஓடி வேடர் மங்கைதனை நாடி வனமீது வந்தான். குலிசன் மகட்கு தப்பியும் மற்றும் அக்குறவர் மகட்கு சித்தமும் வைத்து குளிர் திணை மெத்த தத்து புனத்தில் திரிந்தான். அடவியில் தோகை பொற் தடமுலைக்கு ஆசையுற்று ஆயிரும் அச்சேவகன் குறவர் கூட்டத்தில் வந்து கிழவனாய் புக்கு நின்றான். செட்டி வடிவை கொடு திணைப்புனம் அதில் சிறு குரப்பெண் அமளிக்குள் மகிழ் செட்டியாக விளங்கினான். புனத்தில் புகுந்து நரவடிவுற்று திரிந்தான். திணை செங்கானக வேடுவரானவர் திகைத்து அந்தோ எனவே கனியாகி நின்றான். இப்படி வேஷம் கட்டி பின் ஏகி மகாவலி மாலின் பித்திரவாகி நின்றான். குருவி ஓட்டித் திரிந்த தவமானை குணமதாக்கி சிறந்த வடிவு காட்டி புணர்ந்தான். திருக்கானத்தில் பரிவோடு அந்த குரக்கோலத்து செயலாளஞ்ச திகழ் சீர் அத்திக்கு அழல்வா என்ப புணர்ந்தவன் முருகன். அன்னை விரும்பிய குரமானை அண்மி விரும்பி ஆசை பெற்ற குரமாதை நித்த வனமேவி சுத்த மனம் நாடி மகிழ்ந்தான். எயினர் மடமானுக்கு மடல் எழுதி மோகித்து இதன் அருகு சேவிக்கும் முருகன் வள்ளிக்கு அடிமையாகி ஓது குரமான் வனத்தில் மேவி அவள் கால் பிடித்துள் ஓம் எனும் உபதேச வித்தோடு அணைவோனாக விளங்கினான் வேடர் மங்கை கொள் சித்தன். ஆஹா ஆஹா, அற்புதம் அற்புதம். விரன்மரவர் சிறுமி திருவேளைக்கார பெருமாள் வாழ்க. வள்ளி சன்மார்க்கத்தை எவ்வளவு அழகாக வர்ணித்துள்ளார் நம் அருணகிரிநாதர். அருணகிரிநாதரின் பெருமையை தெரிந்து கொள்வோம். இளமையில் துன்பங்கள் நோய்கள் இருந்தாலும் அருணையில் முருகனால் ஆட்கொள்ளப்பட்டு மெய் ஞானமும் திருவடி தீட்சையும் பெற்றார். மனோலயம் பெற்றார். பாடு என இறைவன் அருளினார். முருகனை நடன கோலத்தில் கண்டார். கொடுங்குன்றம் செந்தில் தணிகை திருவெண்ணைநல்லூர் தலங்களில் திரு ஏரகத்தில் திருவடி தரிசனம். திருவிடை மருதூரில் மதுரகவி பாட வரம் வேண்டினார். திருப்புகழ் பாட அருளிய முருகனை பாராட்டினார். இறைவனை தோழன் என்றது, வள்ளியை தாய் என்றது, தான் பெற்ற ஞானோபதேசத்தின் பெருமையை சொன்னது, சுகஸ்வரூபம் பெற விரும்பியது. இப்படி அவரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆஹா, அருணகிரிநாதரின் திருப்புகழ் பெருமை கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல் தோன்றுகிறதே. அதற்கு வயதும் காலமும் இறைவன் தந்துவிட்டால் ஆஹா பேரின்பம்தான். பக்தர் கணப்பிரிய நிறுத்த நடித்திடு பட்சி நடத்திய குஹா. பூர்வ பச்சிம தட்சிண உத்தர திக்குள பக்தர்கள் அற்புதம் என ஓதும் சித்திர கவித்துவ சத்த மிகுத்த திருப்புகழை சிறிது அடியேனும் செப்பென வைத்து உலகில் பரவ தரிசித்த அனுக்கிரகம் மறவேனே முருகா. பக்தியால் யான் உனை பலகாலும் பற்றியே மா திருப்புகழ் பாடி முக்தன் நாமாறு எனை பெருவாழ்வின் முக்தியே சேர்வதற்கு அருள்வாயே முருகா. கடைசி காட்சி. எல்லோரும் பங்கு பெற்றவர்கள் அனைவரும் வர வேண்டும். திருமகளுலாவும் இருபுய முராரி திருமருகநாம பெருமாள். திருமகளுலாவும் இருபுய முராரி திருமருகநாம பெருமாள். ஜகதலமும் வாழும் மிகுதி பெருபாடு தெரித்த
முகம் ஒன்றே கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே ஒன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியே மனம் போணர வந்த முகம் ஒன்றே ஆறு முகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே ஆறு முகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. இவ்வளவு நேரம் இந்த டான்ஸ் ட்ராமாவை ரசித்ததை நான் நிஜமாகவே பாராட்டுறேன். இதுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் எல்லாருக்குமே ரொம்ப எக்ஸாம் டைமாக இருந்தது, அதனால் இன்னுமே நல்லாவே பண்ணியிருக்கலாம். ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவு நான் மட்டும் பண்ணலை, இதுக்கு நிறைய ஒத்துழைக்கிறது இந்த சித்ரா ஸ்ரீதர் தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கொடுத்தா. இல்லை பண்ணால் நம்ம பண்ணியிருக்கவே முடியாது. நான் என்னதான் இருந்தாலும் நான் ஆராய்ச்சி பண்ணி இதெல்லாம் எழுதினதெல்லாம் நான் இருந்தாலும் குழந்தைகள் வரலன்னா அது நடக்காது. அதனால் மேக்கப் போட்டதும் நான் தான். அதுவும் இந்த சித்ரா, டெல்லி சித்ரா, அவள் இல்லாமே முடியாது. அதனால் நாங்கள் 3 பேரும் கூட்டு முயற்சி. அதனால் இது மாதிரி மேலே மேலே நிறையா, ஆனால் நீங்கள் நிறைய பாராட்டணும், குழந்தைகளை தான் பாராட்டணும். ஏன்னா பொறுமையாக 12 மணிலேருந்து மேக்கப் போட்டு அவள்லாம் உட்காந்துட்டுருக்கா. ரொம்ப நன்றி. அவளோட பேரெல்லாம் படிப்பா இப்போது, அது பாருங்க. எல்லாருக்கும் நமஸ்காரம். பிள்ளையார் ஸ்ரீஹித், முருகன் ஸ்ரேயஸ், வள்ளி பத்ரப்ரியா, தெய்வானை சம்கிருதா, பழனி முருகன், ஹரிகிருஷ்ணன், சிவன், சிவன் கோகுல், பார்வதி வர்ஷினி, அங்க போங்க, பார்வதி வர்ஷினி, வழிப்போக்கர்கள் தீபக் ஹர்ஷினி, வழிப்போக்கர்கள் தீபக் ஹர்ஷினி, அருணகிரிநாதர், நவீன், ராஜா பிரபுடதேவன், சாய் சித்தார்த், வில்லிபுத்தூரார், சங்கர் நாராயணன், மெதுவா சம்பந்தாண்டான், சைத்தன்யா, பார்வையாளர்கள் தீபம் டான்ஸ், சித்தி, சம்கிருதா, தக்ஷா, தான்வி,
சம்ருதா, ஜோஷிதா, சாய் சிந்துஜா, காவடி நிஜந்தன், சனாத், சைத்தன்யா வந்தாச்சு, சித்தார்த், வால்மீக், கௌஷிக், பாலகணேஷ், முருகன் பேரு முருகன், ஸ்ரேயஸ், அதலசேடனார் பாடலுக்கு ஆடும் சிறுமி அனன்யா பரத், நட்டுவாங்கம் ஸ்ரேயா காஷ்வி, சரி, கோலாட்டம் ஹோஷிகா, சாரதா, கும்மி கனிஷ்கா, பாடுபவர்கள் பவ்யா, மிருதுளா, விபா, விஷாகா, வித்யா, ஹரிணி, அப்ரமேயா, கீர்த்தனா, ராதா, சங்கரப்பிரியா, வைபவ். எல்லாருக்கும் நமஸ்காரம்.